This is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தால் செல்லர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செல்லர்ஸோட பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம சேனலில் அப்டேட் ஆகும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது இந்த அட்வான்ஸ் லெவலும் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் வச்சு எப்படி நம்ம இன்ட்ராடேல அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,190 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,140 பக்கமாக இருந்தது. அதாவது இன்சைட் மார்க்கெட் எஸ்டர்டே பக்கமாக ஓப்பன் ஆகி எஸ்டர்டேயை பிரேக் பண்ண முடியாமல் ஓப்பனுக்கு கீழே வந்து மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தது. அதாவது 24,140 இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் இறங்கிட்டான். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப சிம்பிள் ஆனால் ஒரு என்ட்ரி, ரொம்ப ஈஸியான என்ட்ரி. ஓகேங்களா? மார்க்கெட் ஐயை உடைக்கல, ஓப்பனுக்கு கீழே ஐ பக்கத்தில் ஓப்பன் ஆகி ஐயையும் உடைக்கல, ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே நெகட்டிவ். ஓகேங்களா? அப்போது 140 பக்கமாக இருக்கும்போது 24,200ன்ற புட்டும் 24,100ன்ற காலும் தான் இந்த மணி. மார்க்கெட் நெகட்டிவ், ஐஏயே உடைக்க முடியல, ஓப்பனையும் தாண்ட முடியல. ஓப்பனான ஒரு 15 நிமிஷம்லாம் ஓப்பனுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஒரு நெகட்டிவ் மார்க்கெட் தான். ஐயையும் உடைக்கலன்னும் போது க்ளீன் கன்ஃபார்ம் நெகட்டிவ் மார்க்கெட் தெரியுது. அப்போ நம்ம இந்த மணியில் யார் அப்படின்னு பார்த்தா 24,200 அவனை தான் பையனை எடுப்போம். நம்ம ஸ்ட்ராட்டஜியில் எந்த ஸ்ட்ராட்டஜியில் ஆக்சுவலாக ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரானா இல்லை ரெகுலர் என்ட்ரியில் வரானான்னு பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் 24,200 புட்டோட சார்ட்டு. ஓகேங்களா? 24,200 சார்ட்டு இதுதான். ஆக்சுவலாக இவனை நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 10 நிமிஷத்துலேயே எடுத்துட்டோம் நம்ம இந்த என்ட்ரியை. ஓகேங்களா? ஏன் 1/4 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணாமல் எடுத்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலையும் வந்தது, நம்ம ரெகுலர் என்ட்ரிலையும் வந்ததுன்றதுனால இதை நம்ம உடனே 10 மினிட்ஸ்லேயே எடுத்துட்டோம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் ஆப்ஷன் இந்த மணி கால் ஆப்ஷன் 24,100 வந்து ஐயை உடைக்கல, ஐக்கு பக்கமாக தான் இருக்குது, ஆனால் ஐயை உடைக்கல, ஓப்பனுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ். மார்க்கெட் என்ன சினாரியில் இருந்தால் சேம் சினாரியில். அப்போது 24,200ன்ற புட் ஆப்ஷன் சேம் ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது லோவை உடைக்கக்கூடாது, அப்படியே ஓப்பனுக்கு மேலே இருக்கணும், அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும். இது எல்லாமே நடந்தது 10 நிமிஷத்துலேயே. ஓகேங்களா? 199 அப்படின்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸ், 208ன்றது அட்வான்ஸ் லெவல். இவன் கரெக்டாக 10 நிமிஷம் தான் இதை உடச்சி க்ளோஸ் வச்சுட்டான். அதனால் நம்ம இங்கேயே என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. 210லேயே என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. இதை நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 நிமிஷத்துலேயே பார்த்துட்டோம். ஓகேங்களா? கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கல, அப்போ புட் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. அதே மாதிரி மார்க்கெட் நெகட்டிவ், கால் ஆப்ஷனும் நெகட்டிவாக இருந்தது சேம் சினாரியோவில். ஓகேங்களா? அப்போது புட் ஆப்ஷனும் பாசிட்டிவாக இருந்தான். என்ன பாசிட்டிவாக இருந்தான்? லோவை உடைக்கல, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே. ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம் தான், அவன் அட்வான்ஸ் லெவலில் தானா எடுக்கணும். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் லெவலே இங்கே இல்லைனா கூட நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதில் அட்வான்ஸ் லெவலும் சேர்ந்து இந்த இடத்துல இருந்ததுனால அப்போ 210ன்றதுல ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டு வைக்கிற மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஆனால் அவன் 10 நிமிஷத்தில் தாண்டி க்ளோஸ் வச்சவனே அடுத்த செகண்டே நம்ம என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஓகேங்களா? இங்கே தான் என்ட்ரி கொடுத்தோம். ஆனால் 2 கேண்டில் மேலே போயிட்டான் அவன். ஆக்சுவலாக 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 235 வரைக்கும் போயிடுச்சு. ஒரு 25 பாயிண்ட் சாலிடாக போயிட்டான். ஓகேங்களா? சாரி, ஆமாம், 25 பாயிண்ட் அழகாக போயிட்டான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணி இருந்தால், எப்படி ஹோல்டு பண்ணணும், ஏன் ஹோல்டு பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் ஐயை உடைக்காமல் கீழே வருது, நெகட்டிவ் ஆகுது, ஓப்பனை உடச்சி கீழே. அதேமாதிரி கால் ஆப்ஷன் சேம் சினாரியில் இருக்கான். ஆனால் புட் ஆப்ஷன் சேம் சினாரியோ, மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கும், மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் புட் ஆப்ஷன் நெகட்டிவாக இருக்கும். இதுதான் ரூல். இன்னொன்று ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் சேர்ந்து வந்தது அப்படின்னா அந்த மாதிரி என்ட்ரிலாம் நம்ம ஒரு 5 லாட் அடிக்கிறோன்னா 4 லாட்டை நம்ம ஒரு 15 பாயிண்ட் 30 பாயிண்ட்டில் கட் பண்ணிவிட்டு ஒரு லாட்டை மட்டும் ஹோல்டு பண்ணலாம், இல்லை 2 லாட்டை ஹோல்டு பண்ணலாம். எங்கே ஹோல்டு பண்ணணும்? போட்ட இடத்துலையே. அப்போ தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஸ்டாப் லாஸே அடித்தாலும் நோ லாஸ் நோ கெயினில் இருப்பீங்க நீங்கள். ஓகேங்களா? அப்போது
அந்த மாதிரி ஒரு 2 லாட்டை விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மினிமம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பாயிண்ட் பிடிச்சிருக்க முடியும். அதாவது 210ல் எடுத்திருந்தீங்கன்னா 290 வரைக்கும் போச்சு. ஒரு 80 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக போனோம். ஓகேங்களா? அவ்வளோ நேரம்லாம் நம்ம ஹோல்டு அது உங்களோட விருப்பம் தான் அது. ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே அதே மாதிரி பண்ணுற ஸ்டைலாக இருந்தால் நீங்கள் அதே மாதிரி பண்ணலாம். எப்போனா ஒரு டைம் பண்ணுறது, ஒரு லாட்டை ஹோல்டு பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பண்ணால் எப்போவுமே பண்ணணும். இல்லைனா ரெகுலராக அந்த 15 பாயிண்டில் கட் பண்ணணும். இப்போல்லாம் 15 பாயிண்டில் கட் பண்ணாலே போதுமானது. இன்னொரு விஷயம் 10 பாயிண்டில் கட் பண்ணாலே போதும். ஏன் அப்படின்னா இப்போ லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு லாட் சைஸ் முதல்ல வந்து 25லேருந்து 50லேருந்து 25 ஆகி 25லேருந்து இப்போது 75 ஆகிடுச்சு. அப்போ 10 பாயிண்ட் போனாலும் ரூ. 750. ஓகேங்களா? ஒரே ஒரு லாட் அடிச்சாலே உங்களுக்கு ரூ. 750 கிடச்சிரும். ஓகேங்களா? சிம்பிளாக அதே 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? 210ல் எடுத்திங்கன்னா 195 சரியான ஸ்டாப் லாஸ் இது. அதாவது வந்த லோ, ஓப்பன் லோ ஸ்டாப் லாஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? சூப்பரான ஒரு ஸ்டாப் லாஸ் தான். ஓகேங்களா? 10 பாயிண்டில் கூட கட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் தான் டிசைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி, அட்வான்ஸ் லெவலும் ரெகுலர் என்ட்ரியும் சேர்ந்து வந்ததுனால இந்த என்ட்ரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். அது ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. 90 பாயிண்ட் போச்சு. ஆனால் இது இவ்வளோ பெரிய பாயிண்ட் பிடிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு லாட் 2 லாட்டை நம்ம ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்டு பண்ணணும். அது நீங்கள் டிசைன் பண்ணிக்கணும். இந்த ஸ்டைலில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அது உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலில் எப்படி இருக்கோ நீங்கள் அது மாதிரி பண்ணணும். இல்லை நான் 10 பாயிண்ட்டு இப்போ கட் பண்ணிட்டேன்னா கட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா 10 பாயிண்ட் கட் பண்ணால் ரூ. 750 உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? அது நீங்கள் உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் ட்ரேட் எப்படி நீங்கள் இது பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்க. ஓகேங்களா? மற்றபடி இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எப்போவுமே வின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசிப்ளின் ட்ரேடும் மணி மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை மைண்டில் வச்சுங்க. ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி அதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பியும் கூட மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆச்சு. அந்த லெவலை உடைக்கவே இல்லை பாருங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம பிரேக் அவுட்டு புல் பேக்கில் தான் எடுப்போம். இந்த புல் பேக்கில் கூட வந்து நின்று திருப்பி மேலே போகிறான் பாருங்க. எதனால் அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து டோட்டலாக வீக் ஆகிட்டான். ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணலை. எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணாத வரைக்கும் இவன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது ரூல். ஓகேங்களா? அப்போ இவன் இதில் வந்து புல் பேக் ஆகி மேலே போகிறான் பாருங்கள். புல் பேக் ஆகி 210லேருந்து திருப்பியும் 250 வரைக்கும் போகிறான். 40 பாயிண்ட் கொடுக்குறான். திருப்பியும் புல் பேக் ஆகி திருப்பியும் ஒரு 50 பாயிண்ட் கொடுக்குறான். ஆக்சுவலாக இத்தனை என்ட்ரிலாம் எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரேக் அவுட் புல் பேக்கில் தான் நம்ம என்ட்ரி கொடுப்போம். அதுக்கப்புறம் வர என்ட்ரிலாம் நம்ம எடுக்கக்கூடாது. அதுதான் ரூல். ஓகேங்களா? ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி அவ்வளோதான். ஒரு என்ட்ரி தான் எனக்கு தெரிஞ்சு. அது பிரேக் அவுட்லேயும் இருக்கலாம், புல் பேக்லேயும் இருக்கலாம். ஓகேங்களா? புல் பேக்கில் வந்தவொடனே எடுக்கக்கூடாது. நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேங்களா? வந்து நின்று மூவ் ஆகும்போது தான் எடுக்கணும். ஓகேங்களா? நல்ல ஒரு ஸ்டாப் லாஸும் கிடச்சிது. ஓகேங்களா? வந்த லோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்த லோவுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து நின்று அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே போகிறான் பாருங்கள். அந்த மாதிரி நடக்கும் சில டைமு. இந்த மாதிரி செட்டப்பில் எப்படி எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம். 2 லெவல் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் லெவலில் எடுத்தால் தான் சேஃபு. ஏன்னா அப்போ தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். 200னா 185. அப்போ கூட பாருங்கள் ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்திருக்கான், ஆனால் அடிக்கலை. ஓகேங்களா? 200 அப்படின்னா கண்டிப்பாக 15 பாயிண்ட்னா 185. ஓகேங்களா? அது வரைக்கும் வந்துட்டு போகிறான் பாருங்கள் மேலே. ஓகேங்களா? எப்போவுமே அப்படி தான் நடக்கும். வந்த லோ வந்து ஒரு வாட்டி டக்குன்னு போயிட்டானா 2வது வாட்டி வந்துட்டு போகிறான் அப்படின்னா திருப்பியும் வரான் அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ், அதாவது எல்லா ஸ்டாப் லாஸையும் காலி பண்ணிட்டு மேலே போவான். இது ஒரு விஷயம். அது மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு டெக்னிக்கல் விஷயம் அது. ஓகேங்களா? அது வந்து என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் அது. ஓகேங்களா? அதனால தான் வந்து எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லோ இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு லோ இருக்குன்னா அதை வச்சுருவாங்க ஸ்டாப் லாஸாக. ஓகேங்களா? இங்கேருந்து தான் எல்லாரோட ஸ்டாப் லாஸை காலி பண்ணி எல்லாரோட காசையும் எடுத்துகிட்டு மேலே போயிடுவாங்க அவங்க. இதுக்கு வரமாட்டாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட்டாக இருந்தால். ஓகேங்களா? அது ஒரு டீப்பாக இன்டிப்த்தாக பேசக்கூடிய ஒரு டெக்னிக்கல் விஷயம். அது நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு தான் நம்ம சிம்பிளாக சொல்லி கொடுக்கணும். 2 லெவல் இருக்குது அப்படின்னா 2வது லெவலில் என்ட்ரி எடுத்தால் சேஃபாக இருக்கும். இங்கேருந்து 15 பாயிண்ட். ஓகேங்களா? அப்போது இந்த லெவலில் வந்து நிற்கலை. அப்போது இங்கே வந்து பிரேக் பண்ணி இங்கே வரான். இங்கே பிரேக் பண்ணி இங்கே மேலே போய் க்ளோஸ் வைக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு இந்த லோ ஸ்டாப் லாஸ் வருது. எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள் மார்க்கெட். ஓகேங்களா? நீங்கள் இங்கே 2வது என்ட்ரி தான் இந்த 2வது லெவலில் தான் எடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் லெவலில் எடுத்தால் ஸ்டாப் லாஸ் அதிகமாகிடும். அப்போ 2வது லெவலில் வந்து இங்கே நிற்கலை. இந்த இடத்துல பிரேக் பண்ணுறான் மார்க்கெட்டு, கீழே வந்துட்டான். ஓகேங்களா? அப்புறம் மேலே போய் க்ளோஸ் வைக்கிறான். அப்போது திருப்பியும் இந்த இடத்துல வரும்போது நம்ம என்ட்ரி 210 அப்படின்றத கொடுத்தா திருப்பியும் வந்த லோ ஸ்டாப் லாஸ். சூப்பரான ஒரு என்ட்ரி தான் இது. ஓகேங்களா? அது ஒரு நல்ல ஒரு டார்கெட். திருப்பியும் பாருங்கள் அதே இடத்துல வந்து 2வது இடத்துல வந்து நின்று தான் மேலே போகிறான் பாருங்கள்.
ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ்லாம் கிடைச்சா ஈஸியாக பண்ணணும். ஓகேங்களா. நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். எப்போதுமே வந்து இதில் ஸ்டாப் லாஸ் தான் ரொம்ப முக்கியமே. எங்கே லெவல் இருக்குது அப்படின்னா எந்த லெவலில் எடுத்தால் நம்மளுக்கு சேஃபு. ஓகேங்களா. ஏன்னா இதில் 10% 20% என்ன வேணால் நடக்கும். இது நடந்தே தீரும் அப்படின்ட்டு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஓகேங்களா. இதுதான் நடக்கணும், இது 100% நடக்கணும்னா நீங்கள் எங்கே வேணால் என்ட்ரி எடுக்கலாம். எங்கே எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம், இங்கே கூட எடுக்கலாம். ஓகேங்களா. இதில் நடக்காமல் போகிறதுக்கும் சான்ஸ் 10% 20% இருக்குதுன்னும் போது கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்டாப் லாஸ்ன்றதை நம்ம மைண்டில் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லாத லாஸ் ஆகிடுமே. அதுக்கு தான் ஒரே மாதிரி ட்ரேட் எடுக்கணும், ஒரே மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ஒரே மாதிரி லாட் சைஸ் போடணும். ஓகேங்களா. அப்போது இந்த ஃபஸ்ட்டு லெவலில் எடுத்தால் ஸ்டாப் லாஸ் அதிகமாகுது அப்படின்னா 2வது லெவலில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நீங்கள். சில டைமில் இங்கே வந்துட்டு திரும்புவோம், அப்போ நீங்கள் உடனே எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. இந்த லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வரலன்னா விட்டுடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு விட்டுடலாம். ஓகேங்களா. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு என்ட்ரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் என்ட்ரி இன்றைக்கி. ஓகேங்களா. மார்க்கெட் ஐயை உடைக்கல, ஓப்பனுக்கு கீழே நெகட்டிவ். சேம் சினாரியில் புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் சேம் சினாரியில் மார்க்கெட் என்னவோ அதே மாதிரி இருந்தோம். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரெகுலர் என்ட்ரி எல்லாமே வந்தது. அதனால் ஒரு நல்ல என்ட்ரியாக இன்றைக்கி அமைஞ்சுது. ரொம்ப சிம்பிளான என்ட்ரி. ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி என்ன லெவலு, அட்வான்ஸ் லெவல் எதுன்னு தெரியாது. ஓகேங்களா. ஆக்சுவலாக பிஇபி லெவலை வச்சு எடுத்துருக்கலாம். ஓகேங்களா. 185 அப்படின்றது பிஇபி லெவல். ஓகேங்களா. பிஇபி லெவல் கரெக்டாக பாருங்கள், 185 வந்து தான் திரும்புகிறான் பாருங்கள். கரெக்டாக 185 இங்கே தான் வந்து திரும்புது மார்க்கெட். ஓகேங்களா. இந்த லெவலில் வந்து திரும்பி இருந்தால் எவ்வளோ பெரிய பாயிண்ட் கிடைக்குது பாருங்கள். ஓகேங்களா. அதாவது ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு தெரியும் இது 208ன்றது அட்வான்ஸ் லெவல், இதை தாண்டி புல்பேக் வரப்போ எடுக்கலாம், இல்லை பிரேக் அவுட்டில் எடுக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இன்னொன்று இது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலையும் வருது. ஓகேங்களா. அப்போது இந்த லோன்றது எஸ்டர்டே லோன்றது ரொம்ப முக்கியம். இந்த லோவை பிரேக் பண்ணலன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. அப்போ இந்த லோ கிட்ட வரும்போதெல்லாம் நம்ம ஒரு கேண்டில் நின்று போகும்போது நம்ம அதை ஸ்டாப் லாஸாக வச்சு பண்ணலாம் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா. ஓகே காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் என்ட்ரி, ரொம்ப ஈஸியான என்ட்ரி. ஓகேங்களா. திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட். தேங்க்யூ காய்ஸ்.